இன்னைக்கு ஏன்டா அதுக்குள்ள இன்னைக்கு நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல திருவிழா. அதுக்கு தான் நாங்க எல்லாரும் போயிட்டு இருக்கோம். எங்களோட சேர்ந்து நீங்களும் வாங்க போலாம். இங்க டிரைவர் இங்க பாத்துக்கோங்க. ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு, கை காட்டு, கை காட்டு. ஹாய் பாபா இப்ப காட்டுங்கப்பா. ஹாய் சொல்லுடா இப்ப. அந்த கை வர ஹாய் இது. ஹாய் சொல்லுங்க அண்ணி. லே போட்டு தக்க வைக்கறா. எங்க சொல்லுவாங்க பார்க்கிங்? பார்க்கிங். வா காட்றா வா. நம்ம போம்போது அப்படியே ஓடி போடுவோம். ஹலோ மக்களே, வெல்கம் டு விஜயநாதன் விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கள் ஊர் திருவிழா ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம். திருவிழா அப்படின்னு பேரை கேட்டாலே நம்ம எல்லாருக்குமே நம்மளோட நேட்டிவ் கண்டிப்பாக ஞாபகத்துக்கு வந்துடும். சின்ன வயசில் நம்ம எல்லாருமே திருவிழா அப்படின்னா பயங்கர எக்ஸைட் ஆகிடுவோம். பட் இப்போலாம் அந்த எக்ஸைட்மெண்ட் வந்து அந்தளவு இருக்கிறதில்ல. திருவிழாவில் ஆனாலும் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வீட்டுக்கு வருவாங்க. ஸோ அவங்க கூட கொஞ்சம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ அதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வருது. ஓரமா வாமே ட்ரெஸ் பிடிச்சிக்கடா. ட்ரெஸ் பார்த்துக்கிட்டே வராங்க. ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வருது. எங்கள் ஊர் கோயிலில் பார்த்திங்கன்னா போன உடனே கோயில் இருக்காது. ஒரு சின்ன ஒத்தையடி பாதை மாதிரி ரொம்ப தூரம் நடந்து போகணும். அதுக்குள்ளே ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் 3 கிலோமீட்டர்ஸ் நம்ம நடந்ததுக்கப்புறம் தான் வந்து சாமியே பார்க்க முடியும். ஸோ அது நடந்து பேசிக்கிட்டே நடந்து போயிட்டு வழியில் எல்லாமே நிறைய கடை போட்டிருப்பாங்க. அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு போகிறது வந்து ரொம்பவே ஜாலியாக இருக்கும். நம்மளும் அப்படியே பர்ச்சேசிங்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எந்த பொருளாக ரொம்ப கம்மி ப்ரைஸில் விற்றுட்ருக்காங்களோ அது மட்டும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினோம். நம்ம சின்ன வயசில் கண்டிப்பாக இந்த ஃபோன் எல்லாருமே ஒரு தடவையாவது யூஸ் பண்ணியிருப்போம். அதில் இருக்க பட்டன் நமக்குனாலே பாட்டு பாடும். ஸோ யுஹானியும் அந்த ஃபோன் வாங்கினதில் பயங்கர ஹாப்பி ஆகிட்டாங்க. எங்கள் ஊர் திருவிழாவில் இந்த வாழைப்பழம் விற்கிறது வந்து ரொம்ப ஃபேமஸாக நடக்கும். இந்த ஏலம் விடுற மாதிரி நிறைய வியாபாரிகள் வந்து வாழைப்பழம் போட்டு சேல் பண்ணிகிட்ருப்பாங்க. நம்மளும் வந்து முடிஞ்ச அளவு அவங்கக்கிட்ட வந்து ரேட்டை கம்மி பண்ணி வாங்கலாம். அது அவங்களுக்குள்ளேயே ஒரு போட்டி மாதிரி நடக்கும், யார் அதிகமாக விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பார்க்குற நமக்குமே அது ரொம்ப ஃபன்னாக இருக்கும். இந்த டைம் கோவிலில் கொஞ்சம் கூட்டம் ஜாஸ்தியாகவே இருந்தது. ஏன்னா எப்போவும் மார்னிங் டைம்லேயே நாங்கள் போயிடுவோம். பட் இந்த டைம் ஈவினிங் போனது அப்படிங்கிறதுனால எல்லாருமே வந்து வெயில் போனோன்னு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் தான் பயங்கர கூட்டமாக இருந்தது. கூட்டத்தில் போகிறது அதுவும் ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருந்துச்சு. எப்போ அந்த கோயிலுக்கு போனாலுமே கண்டிப்பாக காலிஃப்ளவர் பக்கோடா சாப்பிடாமல் நாங்கள் வந்ததே கிடையாது. ஸோ எப்போவும் போல் பக்கோடா வாங்கிட்டு நல்ல ஒரு வாட்டமான இடமா பார்த்து உட்காந்தாச்சு. மாமாவா அணிந்திருக்கும் நகைகளை கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். டைம் ஆக ஆக இன்னுமுமே கூட்டம் வந்து ஜாஸ்தியாக வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ நாங்களும் அப்படியே தரிசனத்தெல்லாம் ஒரு வழியாக முடிச்சுட்டு அப்படியே ஒரு ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் கடை பக்கமாக ஒதுங்கியாச்சு. ஜூஸ் கடைக்கு போயிருந்தால் இந்த கேஸ் வர மாதிரி சோடா அப்படிலாம் வச்சுருந்தாங்க. சரி நம்மளும் ஏதாவது விற்று காட்டுவோமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதை குடித்தேன். ரொம்ப பெரிய டேஸ்ட்லாம் இல்லை, நார்மல் சோடா மாதிரி தான் இருந்துச்சு. பட் அந்த கேஸ் மட்டும் வந்தது, அவ்வளோதான். நீங்கள் கூறலாம். எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே நம்மளும் வீட்டை பார்க்க கிளம்பியாச்சு.
இந்த ட்ரம் சவுண்டை கேட்டுட்டு யாரெல்லாம் வைப் பண்ணீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கெல்லாம் அந்த மாதிரி ட்ரம்ஸ் அடிக்கிற சவுண்டு கேட்டாலே ஷோல்டர் கை கால்லாம் தானாக ஆட ஆரம்பிச்சிடும். அதை என்ன தான் பண்ணாலும் நம்மளால் தடுக்கவே முடியாது. ஸோ என்ன மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்கன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். டாடா பாய்.